இப்போ வந்து நிறைய பேருடைய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி அறிவிப்பு வந்து எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ நம்ம அதுவும் இந்த காணொலி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது 2023 வந்து அப்டேட்டட் சிலபஸில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வச்சாங்க. அப்போ 2023 தான் அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரே நாளில் தேர்வு நடந்தது. சரிங்களா? திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு மட்டும் மழை காரணமாக தள்ளி வச்சு தனியாக நடத்துனாங்க. மற்றபடி அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரே நாளில் தேர்வு வச்சாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2019, 20 எல்லாமே ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா வந்து அப்டேட்டட் சிலபஸ் வந்து இது மேக்ஸிமம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ போன வட்டம் வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது எந்தெந்த பாடப்பகுதியில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ வரப்போகின்ற மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிக்கு நம்ம தயாராகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து கரஸ்பாண்டன்ஸில் வந்து யாரும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். வந்து கரஸில் வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் யாரும் வந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டிசம்பருக்குள்ளே நமக்கு வந்து எல்லாரும் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை இன்டர்னல் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் அது அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். மேக்ஸிமம் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் இறுதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது கரஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஏற்கனவே படித்து முடிச்சவங்க, இப்போ கரண்டில் வந்து அதாவது கரஸில் போட்டவங்க எல்லாமே செமஸ்டர் முடித்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரெகுலராக ஒரு பேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே நம்பிக்கையில் வந்து தேர்வுக்கு தயாராகிறது நல்லது. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் தேர்வை பற்றி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்குமே அந்த லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. சொசைட்டிக்கு வந்து மறுபடியும் போன வட்டம் பேக்ஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா, தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கம், நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, இதுக்கு வந்து மறுபடியும் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஒரு தெரிய வருதுன்னா, மறுபடியும் டிஆர்பி மூலமாக மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் சொசைட்டிக்குமே வந்து அடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் சொசைட்டிக்குமே சேர்ந்தாப்புல ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதற்கட்டாப்பல ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போடும். ஸோ ஏன் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஜிஓ ஏற்கனவே போட்டாங்க. சரி, இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. முந்தைய 2-3 மாதங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்ஆர்பியில் எவ்வளோ இருக்குது, மத்திய கூட்டுறவு வங்கி எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸுக்கும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி செய்திகள் வருது. அதனால் வந்து நீங்கள் எந்த நம்பிக்கையில் டிசிஎம் கோர்ஸ் படிச்சிங்களோ அதே நம்பிக்கையில் தேர்வுக்கு தயாராங்க. ஏன்னா வந்து சிலபஸ் வந்து ஹெவி சிலபஸ். சரிங்க, 22 பக்கம் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்ததை பார்த்தீங்கன்னா 22 பக்கம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு 45 டேஸில் வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்போ என்னென்னு நீங்கள் சிலபஸ் பார்க்க முடியுமே எக்ஸாம் வந்துடும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து இதுதான் கடைசி அட்டம்ப்டாக நினச்சி இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது சாலச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட். ஸோ கடந்த 2023 சொசைட்டியில் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிது. அதே போல் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு தனியாக வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஸ்டின்ஸுங்க. இதில் வந்து தமிழுக்கு வந்து அதாவது 2 பார்ட்டு. சரிங்களா? ஒன்று வந்து ஜெனரல் ஸ்டடீஸு ப்ளஸ் வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட். இந்த ஜெனரல் ஸ்டடீஸை வந்து முதல்ல பார்த்துடலாம். இதில் வந்து மொத்தம் அப்ராக்சிமேட்டாக 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் தமிழுக்கு மட்டும் 20 கொஸ்டின்ஸ் வந்தது. தமிழுக்கு மட்டும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் 20, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் 18, மேக்ஸ் வந்து ஒரு 14 சம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 6 கொஸ்டின் தான் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்புறம் ஜியோகிராஃபிலேருந்து ஒரு 11 கொஸ்டின். சரிங்களா? பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு 7 கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு 7 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த அப்ராக்சிமேட்டாக வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த கண்டர் மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறாங்க. இந்த ரிமைனிங் 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல். ஸோ இந்த 3 பார்ட்டில் மட்டும் 90 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் எம்ஏஎஸ் கணினி பயன்பாடு மற்றும் கணினி அடிப்படைகள், இதுலேருந்து 10 கொஸ்டின். ஆக மட்டும் 200 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து உள்வாங்கிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பேப்பரில் கூட நீங்கள் ஒரு நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான் நீங்கள் ஏற்றுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து
நம்ம வந்து நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸ்னா இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும் சரிங்களா. போன வட்டம் வந்து ஒரு கட் ஆஃப் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னா, மொத்தம் 200 கொஸ்டினுக்கு 140 அண்ட் அபோவ் சரிங்களா. அது 140 கொஸ்டின்ஸ்க்கு மேலே யாரெல்லாம் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக வேலை கிடைச்சது சரிங்களா. அவங்களாம் இன்டர்வியூவில் வந்து எந்தவித அதாவது எந்தவித பயம் இல்லாமல் அட்டன் பண்ணாங்க. ஏன்னா ரிட்டன் மார்க் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா எடுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் இன்டர்வியூ வந்து பயப்படவே தேவையில்லை. இவங்க 200 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா, 200 கொஸ்டினை வந்து 170 மார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ப்ளஸ் வந்து 30 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ சரிங்களா. இப்போ வந்து அப்போ நம்ம இதில் உங்களுக்கு தெரியும், இதில் தான் ரிட்டனில் தான் அதிகம் இருக்குது. அப்போ இதில் வந்து ஹை மார்க் எடுத்துட்டீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. அதனால் ரிட்டனில் வந்து ஹை மார்க் எடுங்க. சரி, இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லணும்னா, நீங்கள் வந்து குவாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க. குவாலிட்டிக்கு மட்டும் இந்த 100 மார்க் இருக்குல்ல எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு வந்து உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90 அந்த மாதிரி டார்கெட் வச்சு படிங்க. இந்த குவாலிட்டி சப்ஜெக்ட் மட்டும் சரிங்களா. 80 to 90 டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இதில் ஒரு 50 to 60 எடுத்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வேலை சரிங்களா. அது குவாலிட்டி சப்ஜெக்ட் 100க்கு வந்து 80 to 90, இதில் 50 to 60. ஏன்னா இன்டெப்த்தாக இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும் டிபிசி குரூப் ஃபோர் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்டெப்த்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சாங்கன்னா அப்போ ஈஸியஸ்ட் வே என்னன்னா, குவாலிட்டி சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதில் 80-90 மார்க் எடுத்துட்டு இதில் ஒரு 50-60 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. அப்போ வந்து போன வட்டம் என்னன்னா எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, ஹரிபரியாக இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே டிஎன்பிசிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தவங்க குவாலிட்டி சப்ஜெக்டை லைட்டாக படித்தவங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி சினாரியாலும் வேலை கிடைச்சது. அதனால் வந்து நமக்கு வந்து காலம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கான டைம் இருக்குது, படிக்கிறதுக்கான டைம் இருக்குது. அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு அடுத்த ஆண்டு 2025 நம்ம வேலையில் உட்காரணும் அப்படி பிளான் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்ணில் பார்த்தா புக்கிலே தொடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படிலாம் பண்ணிட்டு கான்டீட்டில் கண்ணில் பார்த்தா தான் படிப்பாங்க ஒரு 10 நாளில். ஸோ வேலை வேணுங்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அதாவது தெரிஞ்சு நமக்கு எல்லாமே தெரியுது, இப்போ வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போ படிக்க ஆரம்பிக்காது நம்மளுடைய ஒரு கவனக்குறைவாக தான் இருக்கும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி மதுரை சார்பாக வந்து டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் யூடியூப் கிளாஸஸ் எடுத்து அதோட பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாராவது டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து குரியர் அனுப்பிச்சிருக்கோம், ஹார்ட் காப்பியவே குரியர் அனுப்பிச்சிருக்கோம். இந்த கோஆப்டி சப்ஜெக்ட்டுக்கு பக்காவாக எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 50க்கு மேற்பட்ட டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாகவே இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.